Hey, hello guys. Welcome back to the channel Learn Everything with me. இன்னைக்கு 100 days of codeல day 9ல இருக்கும். சரி, இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத போய் பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம எடுத்துக்க ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா nested list அப்படிங்கிற ப்ராப்ளம் எடுத்துருக்கோம். சரி, ஓகே. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். இதான் இருக்கு ப்ராப்ளம். Given the names and grades for each student in a class of n student, store them in a nested list and print the names of any student having the second lowest grade. அதாவது second lowest grade இருக்கவங்களை வந்து print பண்ண சொல்லியிருக்காங்க. If there are multiple students within the second lowest grade, order their names alphabetically and print each name on a new line. So அந்த அதாவது ஒருத்தர் வந்து ஒரு 2 பேர் வந்து ஒரே மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அவங்க நேம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட்ஸு சி அப்படிங்கிறவங்க 20 மார்க் வாங்கியிருக்காங்க, பீட்டா அப்படிங்கிறவங்க 15 மார்க் வாங்கியிருக்காங்க, அண்ட் தென் ஆல்ஃபா அப்படிங்கிறவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க போடவே இல்லை. சரி, ஓகே. ஆல்ஃபா ஏதோ ஒரு மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து 20, 50 அப்படின்னு இருக்கு. ஸோ த செகண்ட் லோவஸ்ட் ஸ்கோர் இஸ் 50 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. there are 2 students, அதாவது ஆல்ஃபாவோட மார்க்கும் இப்போ 15 தெரிஞ்சிச்சு, பீட்டா அண்ட் ஆல்ஃபான் இருக்கு. ஸோ இது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணோம்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டான் இருக்கும். ஸோ எப்படி பிரிண்ட் ஆகணும்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டான் பிரிண்ட் ஆக சொல்லியிருக்காங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் லைன் கண்டைன்ஸ் அண்ட் இன்டீஜர் ஆஃப் n அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகே. The 2n subsequent lines describes the e students over 2 lines. Okay, the first line contains a student name, a second line contains their grade. Okay, constraints வந்து 2, அதாவது n வந்து 2 ஓட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, 5 ஓட கம்மியாக இருக்கும். there is always 1 or more students having the second lowest mark அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்புட் பிரிண்ட் த நேம்ஸ் ஆஃப் எனி ஸ்டூடெண்ட், அதாவது அந்த செகண்ட் நான் சொன்ன மாதிரி தான் செகண்ட் லோவஸ்ட் கிரேட் வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட்டோட நேம்லாம் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ எப்படி ஃபஸ்ட் இன்புட் வாங்கியிருக்கு 5 அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கடுத்து அதை தொடர்ந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்புட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஓகே 2 into n அப்படிங்கிற மாதிரி வச்சு பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து செகண்ட் லோவஸ்ட் கிரேட் யார் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ செகண்ட் லோவஸ்ட் கிரேட் வந்து ஸோ சீனா 212120, இது 2121. ஸோ ஃபஸ்ட் லோவஸ்ட் கிரேட் வந்து டீனா வாங்கியிருப்பாங்க, செகண்ட் லோவஸ்ட் கிரேட் வந்து ஹாரியும் பெரியும் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் BH, ஸோ பெரி அண்ட் ஹாரின்னு வந்திருக்கு. சரி, ஓகே. பிரிண்ட் பண்ண அதாவது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்புட் வாங்கணும். n is equal to int of input அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்புட் வாங்கியாச்சு. ஸோ 2 லிஸ்ட் க்ரியேட் பண்ணிப்போம். k is equal to அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சும்மா ஒரு டம்மி லிஸ்ட்டு அண்ட் s is equal to கலெக்ஷன், இது வந்து கலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு இதை வச்சுக்குவோம். ஸோ s is equal to போட்டு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட் வாங்கணும். எவ்வளோ ரேஞ்சில்? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோமா? ஃபார் I in range of 2n. ஸோ 2 into n, 2 into n. ஓகே, ஸோ இந்த லூப் வந்து 10 டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுமா? எதுக்கு 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும்? சரி, இப்படியே வாங்கிடுவோமா? என்னன்னே வச்சுக்கலாம். ஸோ என்னன்னே இருக்கட்டும். ஃபார் I in range of n 2 டைம்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா ஒரு நேம்ஸில் வேணும். ஸோ நேம்ஸ்னே வச்சுக்கோம். அது நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட். ஸோ நீங்கள் வெறும் இன்புட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தான் தேவை, ஹாரி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் தான் தேவை. ஸோ அதனால் நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். ஸோ ஸ்கோர்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ அதோட இன்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளோட்டில் இருக்கணும். ஸோ நம்ம இன்டீஜருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளோட்டுக்கு வந்து ஃப்ளோட்டே தான் வந்து அதோட வேரியபிள். ஸோ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்புட் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேம்ஸ், அதாவது ஸ்கோர் மட்டும் நான் எனக்கு வந்து தனியாக வேணும். ஏன்னா நான் ஸ்கோரை வச்சு தான் வந்து எல்லா ஒர்க்கும் பார்க்க போகிறேன். ஸோ k.append ஸ்கோர் மட்டும் நான் அப்பெண்ட் பண்ணிகிட்டே வர போகிறேன். அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு எம்டியாக வந்து ஜே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு டம்மி வேரியபிள். ஸோ ஜே என்னவாக இருக்க போகுது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கமா ஸ்கோர்.
SCORE ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ், என்ன ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த எல்லாத்தையும் எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அப்பன் பண்ணியிருக்கோம். எஸ் டாட் அப்பண்ட் ஆஃப் ஜே. ஸோ ஜே அப்படிங்கிறத எஸ்க்குள்ளே அப்பன் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இது வரைக்கும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு கே அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டு தானே வந்து ஸ்கோருக்கான லிஸ்ட். இப்போ நம்ம ஸ்கோரை வந்து எப்படி சார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, கே டாட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன் ஆர் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாகவும் மார்க் வாங்கியிருக்கலாம், ஸோ கம்மியாகவும் மார்க் வாங்கியிருக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்க டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு, நம்ம போன தடவை எப்படி டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் டிக் டாட் ஃப்ரம் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, இந்த மெத்தட் போன தடவை சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ ஒன்றுமே பண்ணல, என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கே அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். எதில் அப்படின்னா, டிக்ஸ் டாட் ஃப்ரம் கீஸ். இந்த ஃப்ரம் கீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டிக்ஷனரியில் கீஸ் அப்படிங்கிறது எப்பயுமே யூனிக்காக இருக்கிறதுனால, ஸோ இதில் யூனிக்கான வேல்யூஸை மட்டும் எடுத்து லிஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். வெரி சிம்பிள். ஸோ கேல வந்து இப்போ வந்து ஒரு யூனிக்கான இது இருக்கும். ஸோ இப்போ கே டாட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லோவஸ்ட் வேல்யூ இருக்கும், அதுக்கடுத்து செகண்ட் லோயஸ்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, செகண்ட் லோயஸ்ட் வேல்யூ தான் தேவை. ஸோ அதை வந்து செக் அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா, கே ஆஃப் 1. ஸோ அதாவது ஃபஸ்ட் வேல்யூ 0 வேல்யூ அப்படிங்கிறது, அதாவது 0th வேல்யூ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா லோவஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்த வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ தான் இங்கே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் லோவஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து அந்த செகண்ட் லோவஸ்ட் வேல்யூ தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் லோவஸ்ட் வேல்யூ இருக்கிற எல்லா இதையும் பிரிக்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சி அப்படிங்கிறவங்க லோவஸ்ட் வேல்யூ, செகண்ட் லோவஸ்ட் வேல்யூவான 50 அப்படிங்கிறது 2 பேர் வச்சுருக்காங்க, பீட்டா அண்ட் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த பீட்டா அண்ட் ஆல்ஃபா நம்பர்லாம் நம்மளுக்கு இப்போ தேவை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எம் இன், ஸோ எம் அப்படிங்கிற ஒரு டம்மி வேரியபிள் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபார் எம் இன் எஸ், அதாவது எஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கிரியேட் பண்ணி வச்ச லிஸ்ட்டு, நேம்ஸ் கமா ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எப்படி இருக்கும், வேல்யூஸ்லாம் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்குள்ளே இந்த மாதிரி இருக்கும், சி கமா 20. ஸோ அடுத்து வந்து பீட்டா கமா 50. ஸோ பீட்டா கமா 50. ஸோ இந்த மாதிரி வந்து வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த வேல்யூஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் கே இஃப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செக் அப்படிங்கிறது தானே, செக் இன் எம், அதாவது எம்ல வந்து செக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் ஐ இன் எஸ் இஃப் செக் இன் எம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணும். ஸோ நம்ம செகண்ட் வேல்யூ, அதாவது இப்போ இதில் 50 அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு அது தேவை. ஸோ அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வாங்கணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டம்மி லிஸ்ட் வேணால் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜி அப்படிங்கிற ஒரு டம்மி லிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோமா. ஸோ ஜி அப்படிங்கிற ஒரு டம்மி லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த எஸ் அப்படிங்கிறதுல தானே நம்ம எடுத்தோம். ஸோ எம் ஆஃப் 0 அப்படிங்கிற வேல்யூஸ் மட்டும் இதில் ஸ்டோர் ஆக போகுது. எம் ஆஃப் 0னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எம் அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி கமா 20 அப்படிங்கிறது தான் எம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு. ஸோ அதில் 0 தானே, 0th எலமெண்ட் தானே நேம். ஸோ நம்மளுக்கு அந்த நேம் தானே தேவை. ஸோ அதை வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நான் அந்த ஜி என்ன பண்ண போகிறேன்னா, அப்பண்ட் பண்ண போகிறேன். ஜி டாட் அப்பண்ட், இதில் வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூஸாக ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்பண்ட் எக்ஸ். ஸோ சிம்பிள். ஸோ இது இப்படி அப்பண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ அப்பண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சார்ட் பண்ணிக்கலாம். ஜி டாட் சார்ட். ஸோ இப்போ நம்ம சார்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு இப்போ வந்து வேல்யூஸ்லாம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 2 வேல்யூ இப்போ நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ்லாம் கிடச்சிருச்சு. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து சார்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க டெஸ்ட் கேஸ்க்கு படி பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஆல்ஃபா கமா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்பு வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, 1 by 1 பிரிண்ட் பண்ணணும்.
ஸோ ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் ஜே இன் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஃபார் ஜே இன் ரேஞ்ச் கொடுப்போமா, எப்படி கொடுக்கலாம், சரி வேணாம், ஜே இன் மட்டும் கொடுத்து அந்த லிஸ்ட் கொடுத்துடலாம். ஜே இன் ஜி கொடுத்தாச்சு. பிரிண்ட் ஜே, சிம்பிள். ஸோ இவ்வளோ தான் வந்து ஒர்க்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாஜிக் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க ரன் பண்ணி பார்ப்போம், கோட் ரன் பண்ணி பார்ப்போம். ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராசஸிங், சாம்பிள் டெஸ்ட் கேஸ் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சப்மிட் கோட் கொடுத்துடலாமா கைஸ்? சப்மிட் கோட். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்குமே வந்து 10 டெஸ்ட் கேஸ் 10மே கிளியர் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமோட லிங்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணிக்காது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ அண்ட் ஐ எம் யோர் KK.